சித்தா படம் வந்து முதல் வாரம் சுமாராக போனாலுமே ரெண்டாவது வாரம் வசூலில் அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 10 நாளில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. அதுக்கடுத்ததாக இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆன த ரோடு, இருகப்பற்று, அப்புறம் ரத்தம், 800 இந்த மாதிரி படங்களோட வசூல் எவ்வளோ, ரெண்டாவது நாள் வசூல் எவ்வளோ வந்திருக்கு. இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். முக்கியமாக ஜவானு, மார்க் ஆண்டனி, சந்திரமுகி 2, இறைவன், ஸோ இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக த லகான் அப்படிங்கிற ஒரு படம், இந்தியாவோட ஒரு முக்கியமான படம், அமீர் கான் அவர்களோட நடிப்பில் வந்த படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதை பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, ஆட்டோகிராஃப் மூவி தான். சேரன் அவர்களோட இயக்கத்தில் அவரே நடித்து வந்த படம். ஒரு தாறுமாறான ஹிட்டு. இந்த படத்தில் வந்து நினைவுகள் நெஞ்சினில் புதைந்து விட்டால் அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று இருக்கும், சோகப்பாட்டு. அந்த பாட்டில் அவர் வந்து சிகரெட்டை எடுத்து அவரே அவர் சுட்டுப்பார். அந்த ஒரு ஃப்ரேமை தான் நேற்று நம்ம வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயராமன், நாகராஜ், அப்புறம் மஹி, வினோத் மதன், அதுக்கடுத்து வினோத் தாமோதரன், நபிகா ஃபிர்தௌஸ். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான சினிமா கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயக்குனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி பவுண்ட்ரி ஒன்று இருக்கும். ஸோ ஒரு டேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி எடுத்தாலுமே அதில் வந்து ஃபுல் ஃபன்னு, எப்படி எடுத்தாலுமே ஃபுல் காமெடி, பயங்கர கிளாமரு அப்படி ஒரு படம் எடுப்பார். உதாரணத்துக்கு சுந்தர் சி மாதிரி ஒரு டேரக்டர். அப்புறம் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு டேரக்டர், அவர் வந்து ஃபுல்லாக ஆக்ஷனு, வைலன்ஸு அப்படி இருக்கும். ஸோ இந்த 2 டேரக்டருமே நீங்கள் போய்ட்டு ஃபுல்லாக காமெடி படம் எடுங்கன்னு சொன்னாலோ அதை நம்ம வந்து பெருசாக வந்து இவர் எடுக்க மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இவர் பயங்கரமாக வைலன்ஸ் வச்சு ஒரு படம், ஆக்ஷன் கூட ஒரு படம் வந்தது. அந்த படம் கூட பெருசாக எடுபடல. ஆனால் இந்த மாதிரி அந்த பவுண்டரியை தாண்டி சில டேரக்டர் வந்து படமும் எடுத்திருப்பாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாது, லேட்டராக தான் தெரியும், என்னது இந்த படம் இந்த டேரக்டர் எடுத்தாரா, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு எனக்கு வந்து நான் வந்து ஒரு 7-8 வருஷம் கழிச்சு தான் எனக்கே தெரியும் அன்பே சிவமுக்கு சுந்தர் சியா அப்படின்னு நான் ஷாக் ஆனேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு படத்துக்கு வித்தியாசமாக அந்த டேரக்டரோட பவுண்டரியை தாண்டி வந்து எடுத்த படத்தை நீங்கள் எந்த படத்தை சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வசூலுக்குள்ளே போயிடலாம். த எக்ஸாசிஸ்ட் பிலீவர் டே 2 இந்தியா முழுக்க 1,01,00,000, வேர்ல்டு வைடு $8 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து 66 கோடி. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் 2 நாளில் 1,91,00,000, வேர்ல்டு வைடு $10.3 மில்லியன். இது வந்து 85 கோடி வருது. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் $30 மில்லியன். ஃபக்ரே 3 அந்த படம் தொடர்ந்து ஒரு பெரிய வசூல் எடுத்துகிட்டு இருக்கு. நேற்று 10வது நாளுமே பெரிய வசூலை தான் எடுத்திருக்கு. இந்தியா முழுக்க 5,05,00,000, வேர்ல்டு வைடு 8,35,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 84,22,00,000, வேர்ல்டு வைடு 95,56,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டு. இந்த ப்ராஃபிட் டீட்டெயிலாம் நம்ம திங்கட்கிழமை பார்த்துடலாம். அதுக்கடுத்ததான் மிஷன் ராணிகாஞ்ச் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 5,15,00,000, வேர்ல்டு வைடு 5,88,00,000. ஸோ டே 1 கம்பேர் பண்ணும்போது அப்படியே டபுள் மடங்கில் இருக்குது. ஒரு பெட்டரான வசூல் இருக்குது ஃபஸ்ட்டு டேவை கம்பேர் பண்ணும்போது. இந்தியா முழுக்க 7,79,00,000, வேர்ல்டு வைடு நியர்லி 9 crore, 8,93,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 65 கோடி. அதாவது இவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி கிட்ட வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஓ மை காட் 2 ஓப்பனிங் பெருசாக போகலை. அதுக்கப்புறம் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் அந்த படம் பிச்சுக்கிட்டு போச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 800 மூவி. ஸோ முத்தியா முரளிதரன் அவர்களோட கதையை வந்து பயோபிக்காக எடுத்திருக்காங்க. பார்த்த எல்லாருமே இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்த நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், இந்த படத்தில் விஜய் சேதுபதி மிஸ் ஆகிட்டாருங்க, விஜய் சேதுபதி நடிச்சுதா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே அதுதான் ஃபீல் பண்ணேன் ட்ரெய்லரை பார்க்கும்போது. இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 1,24,00,000, வேர்ல்டு வைடு 1,65,00,000. ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 2 நாளில் 4,08,00,000, வேர்ல்டு வைடு 5,80,00,000. ஸோ ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. செகண்ட் டே வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஏன்னா இந்த படத்துக்கு 12 கோடி தான் பட்ஜெட்டு. ஸோ இந்த வசூலை வந்து இந்த படம் ஹிட்டா இல்லையாங்கிறத ஒரு 2 நாளில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஞாயிற்றுக்கிழமையே தெரிஞ்சிடும். கண்ணூர் ஸ்குவாட் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் கேரளாவில் 2,83,00,000,
வேர்ல்டு வைடு 4 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 28 கோடியே 42 லட்சமும் வேர்ல்டு வைடு 56 கோடியே 84 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 14 கோடி. ஆல்ரெடி இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. அதே மாதிரியே ஜவான் படத்தோட டே 31 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 2 கோடியே 66 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 24 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 90 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா முழுக்க 732 கோடியே 53 லட்சமும், ஓவர்சீஸில் 376 கோடியே 33 லட்சமும், வேர்ல்டு வைடு 1108 கோடியே 86 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 300 கோடி. ஆல்ரெடி இந்த படம் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து மார்க் ஆண்டனி படத்தோட டே 23 கலெக்ஷன் தமிழ்நாட்டு முழுக்க 24 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 62 கோடியே 15 லட்சமும், வேர்ல்டு வைடு இந்த படம் 101 கோடியே 34 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய ஷேரு. இந்த படத்தோட ப்ராஃபிட் டீட்டெயிலாம் வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். சித்தா அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வீக் வந்து ரொம்ப சுமாராக போச்சு இந்த படம். நம்மளுமே சொல்லியிருந்தோம் நல்ல படம் ஆனால் வசூல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செகண்ட் வீக்கு அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. தமிழ்நாட்டில் 1 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 24 லட்சம், தமிழ்நாட்டில் 11 கோடியே 37 லட்சம் இது வரையும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 16 கோடியே 28 லட்சம். ஸோ ஒரு மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய ஷேரு. பட்ஜெட்டுங்கிறது கம்மி, அதே மாதிரியே தேட்டர்கள் ரைட்ஸுங்கிறது ரொம்பவே கம்மி. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டு. அதுக்கு அடுத்ததாக இறைவன் படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 26 லட்சம். இந்த படம் வேர்ல்டு வைடு 20 கோடியே 3 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு ஃப்ளாப்பான மூவியாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இன்னும் 15 கோடி இந்த படத்துக்கு தேவைப்படுது ஹிட்டுங்கிற வெர்டிக்டை எடுக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்ததாக சந்திரமுகி அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 49 லட்சம், வேர்ல்டு வைடு 86 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஃப்ரைடேவோட சாட்டர்டே இந்த படத்துக்கு வசூல் கம்மியாயிடுச்சு. அப்புறம் தமிழ்நாட்டில் 28 கோடியே 22 லட்சமும், வேர்ல்டு வைடு 51 கோடியே 6 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் 19 கோடி இந்த படத்துக்கு தேவைப்படுது இந்த படம் ஹிட்டுங்கிற ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு. ஸோ எடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த வாரம் ரிலீஸ் ஆன சில படங்கள். அந்த படத்தோட ஷாப் பூத்ரி அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6.5 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக 10 லட்சமும், வேர்ல்டு வைடு 13.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் எனக்கு எண்டே கிடையாது அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3 லட்சம், வேர்ல்டு வைடு 3.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் டோட்டலாக 2 நாளில் 7 லட்சமும், வேர்ல்டு வைடு 8.5 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 2.5 கோடி. அதுக்கடுத்தது தான் இருகப்பற்று அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 44 லட்சம், வேர்ல்டு வைடு 51 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ரீ வந்து நடிச்சிருக்காரு. ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவரோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் 78 லட்சமும், வேர்ல்டு வைடு 90 லட்சமும் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 2 நாளில். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய வசூல் எடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். த ரோடு அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 31 லட்சம், வேர்ல்டு வைடு 38 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 59 லட்சமும், வேர்ல்டு வைடு 71 லட்சம் இந்த படம் 2 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அதுக்கடுத்து தான் ரத்தம். ஸோ இந்த லிஸ்ட்லேயே ரத்தம் தான் ஓரளவுக்கு பெரிய வசூல் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 66 லட்சமும், வேர்ல்டு வைடு 74 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடியே 10 லட்சமும் 2 நாள் கலெக்ஷன், வேர்ல்டு வைடு 1 கோடியே 27 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடி. இந்த படம் எந்த அளவுக்கு வசூல் எடுக்குது அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஒரு 5 படம் 6 படம் வந்திருக்குல்ல, இந்த படங்களில் நீங்கள் எந்த படத்தை பார்த்துட்டீங்க, எந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ சின்ன படங்கள் வாரம் வாரம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுலேயும் த்ரிஷா மாதிரி பெரிய ஹீரோயினோட படங்கள் வந்தாலுமே அதெல்லாம் வந்து பெரிய கலெக்ஷன் எடுக்கலைங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு டேட்டாவாக தெரியுது. ஸோ இதை பார்க்கும்போது த்ரிஷாவுக்கு ஒரு 7 கோடி பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க. போன படத்தோட இந்த படத்துக்கு கம்மியான பட்ஜெட் தான். ஆனால் வசூல் ரீதியாக பார்க்கும்போது அதுலேயும் கம்மியாக தான் வசூல் பண்ணியிருக்கேன். ஆனால் படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு லாங் ரன் மேபி சித்தா கூட ஓப்பனிங்கிறது ஒரு சுமாரான ஓப்பனிங் தான். ஆனால் படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு எல்லா லாங்குவேஜ்லையும் டப்பிங் பண்ணி விட்டு உடனே ரிலீஸ் பண்ணி எல்லா லாங்குவேஜ்லையுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங் போய்கிட்டு இருக்கு, நல்ல கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன படங்கள் நல்ல படமாக இருந்தாலுமே ஒரு 10 படத்தில் ஒரு படம் தான் சித்தா மாதிரி ஒரு படம் ஜெயிக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன், நல்ல படங்களில் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் லகான் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லகான் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இந்திய சினிமாவோட ஒரு ப்ரைடு அப்படின்னு சொல்லலாம், ஒரு பெரிய பெருமை. அந்த சமயத்தில் இந்த படம் வந்து ஆஸ்கார்லாம் நாமினேட் ஆச்சு. ஸோ இந்த படம் தான் வந்து அந்த சமயத்தில் 2001 அதிக பட்ஜெட்டில் இந்தியாவோட அதிக பட்ஜெட் திரைப்படத்தில் இதுதான் வந்து அப்போதைக்கு இருந்திருக்கு. 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படத்தோட கதைக்களம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது இது வந்து ஒரு கற்பனை கதை தான், உண்மையாக நடந்த கதையெல்லாம் கிடையாது. ஸோ வெள்ளைக்காரங்க இங்கே ஆட்சி அமைச்சிட்டு இருக்கும்போது, இங்கே நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கும்போது இங்கே அவங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கிலாண்டில் தான் அந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சது. அவங்களுக்கு தான் ரொம்ப பரிச்சயமான ஒரு விளையாட்டு அது. இங்கே ஏதோ ஒரு விளையாடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் நீங்கள் மட்டும், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் மட்டும் எங்களை ஒரு மேட்ச் ஒன்று விளையாடுவோம், அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து இந்த நாட்டை விட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிது, இதனால் கிடைச்சிதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிறவங்கலாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக இது பண்ணுறாங்க. கிரிக்கெட் விளையாடுறதுக்காக ஒரு செலெக்ஷன் பண்ணுவாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பாருங்கள். லாங்குவேஜ்லாம் முக்கியமே இல்லை. இந்த படம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சப்டைட்டில் கூட தேவையில்லைங்க. இந்த படம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த படம் ஒவ்வொரு சீனுமே அப்படி இருக்கும். சீட்டு நுனியில் உட்காந்து பார்க்கணும். உங்கள் வீட்டில் நீங்கள் சோஃபாவில் உட்காந்து பார்த்தா கூட சீட்டு நுனியில் உட்காந்து பார்ப்பீங்க, பின்னாடி சாஞ்சு உட்காந்து பார்க்க மாட்டீங்க. அப்படி இருக்கும் இந்த படம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கிரிக்கெட்டே தெரியாமல் கிரிக்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே விளையாடுவாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அமீர் கான் ஒரு சரியான நடிப்பு, வேறு லெவல். ஸோ அது மிகப்பெரிய சல்யூட் இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25 கோடி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்தியாவில் மட்டும் இந்த படம் வந்து 55 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 11 கோடியே 50 லட்சம், வேர்ல்டு வைடு 66 கோடியே 50 லட்சம். ஸோ இந்த படத்தோட ஷேருங்கிறது 38 கோடி. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.